வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் சரீஸ்வரன். படத்தில் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கால்பந்து மைதானம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நான் மாடு மாடு வந்து கால்பந்து விளையாட வந்திருக்கு. இது உண்மையிலேயே கால்பந்து தாங்க விளையாட போகுது. நீங்கள் வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா, கோல் போட்டுச்சா இல்லையா அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன் நம்ம அப்படி சொல்கிறோம்னா, எல்லா இடத்துலையும் நம்ம வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அண்டு சில்ட்ரன்ஸ் பெரிய மனிதர்கள் அவங்க வரைக்கும் கோல் போடுறாங்க, விளையாட்டு விளையாடுறாங்க. கால்பந்து ஆர்வமும் இருக்குது, ஸ்டேடியத்தையும் பார்க்குறாங்க. இப்போ பீபா உலகக்கோப்பை வேறு நடக்குது இல்லையா? ஸோ அதை முன்னிட்டு இந்த மாடு வந்து லாபகமாக இப்போ கோல் போடுமா இல்லையா அப்படின்றதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு லைக் பண்ணுற, கமெண்ட் பண்ணுற, ஷேர் பண்ணுற எல்லாருக்குமே அதை வந்து கிஃப்ட்டாக பரிசளிக்கிறோம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒட்டஞ்சத்திரத்தில் இருந்து ஒரு தம்பி கிரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா 2 பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் ஒரு நாள் பஸ்ஸில் பயணம் செஞ்சுக்கிருந்தேங்க. அந்த நேரம் அண்ணே நீங்கள் தானே சடீஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்ஃபோனில் இருந்த என்னோடய ஐடி எடுத்து, யூடியூப் ஐடி எடுத்து காமிச்சாங்க. நான் அதுக்கப்புறம் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். தம்பி எப்படிப்பா பார்த்தீங்க என்ன? இல்லை நேரில் உங்கள் குரலை கேட்டதுமே நான் பார்த்தேனே அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட பேரையும் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி சொன்னாங்கன்னா, அண்ணே என்னோடய பேரை வந்து யூடியூப்பில் சொல்லுங்கன்னாங்க. சரி தம்பி, கண்டிப்பாக உங்கள் பேரை வந்து யூடியூப்பில் சொல்லுவோம், கிரி பேரையும் சொல்லுவோம், சூர்யா பேரையும் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் அவங்களும் ஒரு விளையாட்டு விஷயமாக தான் திண்டுக்கலுக்கு வந்திருக்காங்க. அங்கே திண்டுக்கலுக்கு வந்தப்போ தான் வந்து பஸ் ஸ்டாண்டில் பார்க்க முடிஞ்சிச்சு. அவங்க 2 பேரும் ஒட்டஞ்சத்திரத்தில் ஏதோ ஸ்கூலில் படிச்சுட்டு அங்கே விளையாட்டு போட்டிக்காக வந்தாங்களாம். அப்போ அந்த மாதிரி விளையாட்டு வந்து சுவாரஸ்யமாக இருக்கிறத வந்து காட்டுறாங்க. இப்போ அந்த படத்தில் பாருங்கள், அந்த மாடுகிட்ட இருந்து அந்த பந்தை லாபகரமாக தூக்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த மாடு அந்த பந்தை எப்படி கைப்பற்றுதுன்னு பாருங்கள். நீங்கள் இப்போ பாருங்கள், அது போய்கிட்டே இருக்குது. அங்கேருந்து இங்கே பந்து அடிச்சிட்டாங்க. இப்போ இங்கேருந்து அங்கிட்டு பந்து அடிப்பாங்க. அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா, அது மாடு கண்ட்ரோலில் போய் சிக்கிடும் அந்த பால். எத்தனையோ விளையாட்டுகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி விளையாட்டை இப்போ தான் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இது நமக்கே ஒரு புதுவிதமான அனுபவமாக தாங்க இருக்குது. இப்போ மாடு கையில் வந்து பால் சிக்கிருச்சு. சிக்கினதுக்கப்புறம் அது கோல் கம்பத்துக்கிட்டே நிற்கிது. இப்போ வந்து இது கோல் போட்டுச்சா இல்லையான்றதையும் நீங்கள் தான் சொல்லணும். எனக்கு ஒன்றுமே புரியலை. இவ்வளோதான். நன்றி. தேங்க்யூ.